Hi friends, welcome to Udemy Max. So எங்க பப்ளிக் எக்ஸாம் பேப்பரில் செக்ஷன் 4 5 மார்க்ஸ். ஸோ 7 5 மார்க்ஸ் நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்ற டிப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் இன் ஈச் சாப்டர் தான் இந்த வீடியோவில் கவர் ஆக போகுது. ஸோ செக்ஷன் 4 5 மார்க்ஸ் வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக கவர் ஆக போகுது. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 7 5 மார்க்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணலாம். ஸோ டிப்ஸ் டு கிராக் யோர் 5 மார்க்ஸ் இன் பப்ளிக் எக்ஸாம். ஸோ நீங்கள் எப்படி வந்து 7 out of 7 5 மார்க் வந்து பப்ளிக் எக்ஸாமில் அட்டன் பண்ணுறதுன்ற டிப்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணுன்னா மேக் லிஸ்ட் ஆஃப் இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ். ஸோ நீங்கள் என்னென்ன சாப்டர் வந்து ஃபர்ஸ்ட் கவர் பண்ண போகிறீங்களோ அதை வந்து இம்பார்ட்டண்ட் சாப்டர்ஸை செப்ரேட்டாக ஒரு லிஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஸ்டடி சாப்டர் வித் லோ டிஃபிகல்ட்டி ஃபர்ஸ்ட். ஸோ எந்த சாப்டர் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கோ அந்த சாப்டரை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அதை படித்து முடிச்சுருங்க. ஸோ டிஃபிகல்ட்டான சாப்டரை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத விட ஃபஸ்ட்டு ஈஸியாக இருக்க சாப்டரை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா பார்த்துருங்க. அண்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து புட் அ ஃபார்முலா நோட் ஃபார் ஈச் சாப்டர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சாப்டர் வைஸ் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஃபார்முலாக்குன்னு தனியாக ஒரு நோட் போட்டு வச்சுருக்கணும். அப்போ தான் நீங்கள் ஃபார்முலாவை அகெயின் ரிவைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சப்போஸ் மறந்துருச்சுன்னா டக்குன்னு அந்த ஃபார்முலாவை எடுத்து நீங்கள் ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா நோட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஃபோர்த்து பாயிண்ட் வந்து நோ த எக்ஸாம் ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட். ஸோ நம்ம 5 மார்க் படிச்சுட்டா மட்டும் போதாது. நீங்கள் எப்படி வந்து அந்த பேப்பரில் ப்ரெசென்ட் பண்ணுறீங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ சொல்யூஷன் நீங்கள் எழுதும் போது கிவன் எழுதணும் ஃபஸ்ட்டு, அப்புறம் நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு அண்ட் கொஸ்டினில் கேட்டிருக்கிறத வந்து லாஸ்ட்டாக ஒரு பாக்ஸ் போட்டு செப்ரேட்டாக ஐடென்டிஃபை பண்ணி காமிங்க. அண்ட் டயக்ராம் இருந்துச்சுன்னா டயக்ராம் நல்லா நீட்டாக வரைங்க. அண்ட் அதே மாதிரி யூனிட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த யூனிட்ஸை நீங்கள் வந்து கண்டிப்பாக கரெக்டாக எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து டைம் மேனேஜ்மெண்ட். இதுதான் நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் அதனால் என்ன பண்ணிக்கணுன்னா ஒரு சின்ன ஸ்டிக் நோட் மாதிரி போட்டுட்டு ஸோ மண்டே நீங்கள் எந்தெந்த சாப்டர் கவர் பண்ண போகிறீங்க, டியூஸ்டே எந்த சாப்டர், வெட்னஸ்டே எந்த சாப்டர், தேர்ஸ்டே, அப்புறம் வீக்கெண்டில் வந்து என்னென்ன சாப்டர், ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே வீக்கெண்டில் வந்து என்னென்ன சாப்டர் அடிஷ்னலாக கவர் பண்ண போகிறீங்க. ஸோ அப்படின்றத வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டைம் மேனேஜ் பண்ணிக்கணும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து தரோ ரிவிஷன். ஸோ படிச்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. ஸோ ஒரு வீக் ஒன்ஸ் நீங்கள் வந்து அதை ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அண்ட் லாஸ்ட்டாக வந்து ஃபுல்லாக அந்த டாபிக் கவர் பண்ணி முடிச்சுட்டு சால்வ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ஸோ ப்ரீவியஸ் இயரில் அந்த சாப்டர் ரிலேட்டடாக கேட்டிருக்க கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் ஒரு மார்க் டெஸ்ட் மாதிரி எழுதி பாருங்கள். ஸோ நியர்லி 2 months லெஸ் தென் 2 months தான் இருக்குது. ஸோ இந்த 7 டிப்ஸும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நீங்கள் 7 5 மார்க்ஸும் அட்டென்ட் பண்ணலாம். அண்ட் ஈச் சாப்டரில் இருக்க இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான் நான் நெக்ஸ்ட் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் ரெஃபரன்ஸ் கொடுக்க வேண்டிய சாப்டர் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர், 4th சாப்டர், 11th சாப்டர், 12th சாப்டர் அண்ட் இம்பார்ட்டன்ட்லி 6th சாப்டர். ஸோ இந்த 5 சாப்டரும் வந்து நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ஃபர்ஸ்ட் படிங்க. ஏன்னா இதுதான் வந்து அதர் சாப்டரோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியான சாப்டர் தான் நான் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சாப்டரை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிங்க. அண்ட் 5th சாப்டரும் வந்து 5th சாப்டர், 7th சாப்டர், 9th சாப்டர் இது வந்து நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இதில் இருக்க டீட்டெயிலில் படிங்க. ஏன்னா இதில் வந்து 2 டீட்டெயில்ஸ் வந்து ஒரு சாப்டர்லேயும் கவர் ஆகுது. அண்ட் அதர் சாப்டரில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் சம்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ இப்படி நீங்கள் பார்த்தாலே கண்டிப்பாக 7 out of 7 5 மார்க்ஸ் செக்ஷன் 4 வந்து நீங்கள் கவர் பண்ணிடலாம். 35 மார்க்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுக்கலாம். அண்ட் வாங்க இம்பார்ட்டன்ட் சம்ஸ் பார்க்கலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் சம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ். நான் வந்து இந்த சாப்டர் வந்து ஃபுல்லாக இங்கே கவர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த சாப்டரில் இருக்க எல்லா சம்ஸ், ஸோ கிராமர்ஸ் ரூலு அதிகமாக கேட்குறது, கிராமர்ஸ் ரூல், மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடு, ரேங்க் மெத்தடு, காஸ் ஜார்டன், காஸ் எலிமினேஷன் மெத்தடு. ஸோ இதெல்லாம் வந்து ரெகுலராக கேட்குற இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கனாலே ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 5 மார்க் கேட்பாங்க. ஸோ இதுலேருந்து நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் 1.1ல் இருக்க 4th சம், 7th சம், 11th சம், 13th சம், 14th சம் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சம்ஸ். அண்ட் 1.2ல் இருக்க செகண்ட் சம், தேர்ட் சம். அண்ட் 1.3ல் இருக்க ஃபர்ஸ்டில் தேர்ட் சப்டிவிஷன் அண்ட் 4th சப்டிவிஷன். அண்ட் செகண்ட் சம், 5th சம். அதே மாதிரி 1.4ல் இருக்க ஃபர்ஸ்டில் செகண்ட் சப்டிவிஷன், 4th சப்டிவிஷன் and second sum. And 1.5ல இருக்க second sum,
third sum, fourth sum and first sum. And 1.6ல இருக்க second sum, third sum, firstல third subdivision and fourth subdivision. And 1.7ல இருக்க second sum and third sum. ஸோ இதெல்லாம் நீங்கள் எக்ஸசைஸில் கவர் பண்ண வேண்டிய இம்பார்ட்டன்ட் சம்ஸ். அண்ட் அதர் சம்ஸும் இம்பார்ட்டன்ட், அதர்ஸ் 5 மார்க்ஸும் நீங்கள் ஷுவராக இந்த சாப்டரில் பார்க்கணும். ஸோ இம்பார்ட்டன்ட்டு பார்த்தா இதுதான் எக்ஸசைஸில் இருக்க இம்பார்ட்டன்ட் சம்ஸ். அண்ட் எக்ஸாம்பிளை பொறுத்தவரையும் 1.21, 1.22, 1.23, 1.27, 1.29, 1.34, 1.38. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் சாப்டரில் இருக்க இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். அண்ட் செகண்ட் வந்து நம்மளோட செகண்ட் சாப்டர் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்லேருந்தும் கண்டிப்பாக நமக்கு ஒரு 5 மார்க் கேட்பாங்க. ஸோ எக்ஸசைஸ் 2.4ல் இருக்க 7th சம் வந்து இம்பார்ட்டன்ட். இதுமாதிரி 2.5ல் இருக்க 7th சம், 2.76ல் இருக்க ஃபர்ஸ்ட் சம் அண்ட் செகண்ட் சம், அண்ட் 2.7ல் இருக்க 5th சம் அண்ட் 6th சம், அண்ட் 2.8ல் இருக்க 4th சம், 5th சம், 6th சம். அண்ட் எக்ஸாம்பிளை பொறுத்த வரையும் 2.8, 2.14, 2.18, 2.27, 2.28, 2.31ல செக்ஷன் 2 செகண்ட் சப்டிவிஷன், அதுலேருந்து 2.36 வரையும் நீங்கள் இதை ஃபுல்லாக கவர் பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் சம்ஸ் இன் சாப்டர் 2. ஸோ தேர்ட் சாப்டரை பொறுத்தவரையும் எக்ஸசைஸ் 3.1ல் இருக்க தேர்ட் சம், ஃபோர்த் சம், 6th சம், 9th சம், 10th சம். எக்ஸசைஸ் 3.3ல் இருக்க 5th சம், 7th சம் அண்ட் 3.4 வந்து நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணணும். அதே மாதிரி 3.5ல் இருக்க 5th சம் அண்ட் 7th சம் நீங்கள் பார்க்கணும். எக்ஸாம்பிளை பொறுத்தவரையும் 3.6, 3.24, 3.28 அண்ட் 3.15. ஸோ இதுதான் தேர்ட் சாப்டரில் இருக்க இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் நம்மளோட ஃபோர்த் சாப்டர். ஸோ ஃபோர்த் சாப்டரும் நான் கண்டிப்பாக பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 5 மார்க் கேட்பாங்க. ஸோ இது சின்ன சாப்டராகவும் இருக்கும். 4.5 வரையும் தான் எக்ஸசைஸ் இருக்குது. ஸோ சைன், காஸ், tan, ஸோ ட்ரிக்னாமெட்ரி உங்களுக்கு நல்லா வரும்னா நீங்கள் வந்து ஃபோர்த்து சாப்டரை எடுத்துக்கோங்க. ஸோ அதில் இருக்க இம்பார்ட்டன்ட் சம்ஸ் வந்து ட்ரா கிராஃப். ஸோ y is equal to sin x, y is equal to cos x, sin inverse of xன்னு சொல்லி சில மாடல் சம்ஸ் இருக்குது. நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு அதை அப்டேட் பண்ணுறேன். ஸோ அந்த சம்ஸ் எல்லாம் வந்து கேட்குற சான்ஸ் நிறையவே இருக்குது. அதே மாதிரி எக்ஸசைஸ் 4.1ல் இருக்க 6th சம், 7th சம் அண்ட் 4.2ல் இருக்க 6th ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் அண்ட் 8th செகண்ட் சப்டிவிஷன் அண்ட் எக்ஸசைஸ் 4.3ல் இருக்க 4th செகண்ட் சம், தேர்ட் சம் அண்ட் எக்ஸசைஸ் 4.4ல் இருக்க செகண்ட் சம் அண்ட் தேர்ட் சம் அண்ட் எக்ஸசைஸ் 4.5ல் இருக்க 5th சம், 6th சம், 7th சம், 9th சம் அண்ட் 10th சம். இதெல்லாம் வந்து எக்ஸசைஸில் இருக்க இம்பார்ட்டன்ட் சம்ஸ். அண்ட் எக்ஸாம்பிளை பொறுத்தவரையும் 4.4, 4.7, 4.10, 4.11, 4.14 அப்புறம் 4.20லேருந்து 4.29 வரையும் நீங்கள் இதை ஃபுல்லாக கவர் பண்ணணும். இந்த சாப்டர் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஏன்னா சாப்டர் வைஸ் இது வந்து கொஞ்சம் சின்ன சாப்டர் தான். ஸோ ஷுவராக இதுலேருந்து நீங்கள் ஒரு 5 மார்க் அட்டென்ட் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து 5th சாப்டர் பார்க்க போகிறோம். ஸோ 2 டைமென்ஷனல் அனலிட்டிக்கல் ஜியாமெட்ரி. இதிலேருந்து உங்களுக்கு இது ஒரு சாப்டரோட வெயிட்டேஜும் உங்களுக்கு ஜாஸ்தி. ஸோ இந்த சாப்டரை பொறுத்தவரையும் எலிப்ஸ், ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ், ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா, ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள், ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட், ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல். ஸோ இதெல்லாம் வந்து ரெகுலராக கேட்குற இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். ஸோ அதில் நீங்கள் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இம்பார்ட்டன்ட் சம்ஸ் வந்து அதுலேருந்து அதிகமாக கவர் ஆகும். அதே மாதிரி இதில் வந்து 5.5லேருந்தும் ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அது நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும் 5th சாப்டரை பொறுத்த வரையும். அதே மாதிரி 5.1ல் இருக்க 4th சம், 6th சம், 10th சம், 11th சம் அண்ட் 5.2ல் இருக்க 4th சம், 5th சம், 8th சம் அண்ட் 5.3ல் இருக்க ஃபர்ஸ்ட் சம், தேர்ட் சம், 6th சம், 7th சம் அண்ட் 8th சம். இதெல்லாம் வந்து எக்ஸசைஸில் இருக்க இம்பார்ட்டன்ட் சம்ஸ். அண்ட் எக்ஸாம்பிளை பொறுத்த வரையும் 5.10, 5.17, 5.19, 5.20, 5.21, 5.24, 5.27லேருந்து 5.30 வரையும் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். அண்ட் 5.32 அண்ட் 5.33
3.6லேருந்து 5.40 வரையும் உங்களுக்கு எல்லாமே இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான் இந்த சாப்டரில். அண்ட் நெக்ஸ்ட்டு நான் பார்க்க போகிற சாப்டர் வந்து 6th சாப்டர் வந்து ஷுவராக நீங்கள் பார்க்கணுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு 2 5 மார்க் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. நமக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்க மாதிரி வெக்டார் மெத்தட் ப்ராப்ளம், sin of alpha plus beta, sin of alpha minus beta, cos of alpha plus beta, cos of alpha minus beta. ஸோ இதெல்லாம் வந்து ரெகுலராக கேட்குற இம்பார்ட்டன்ட் 5 மார்க். ஸோ அது இல்லாமல் இன்னொரு 5 மார்க்கும் இந்த 6th சாப்டரில் உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ அதனையும் நீங்கள் அடிஷ்னலாக இந்த சாப்டரை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அப்போ கண்டிப்பாக இது வந்து நீங்கள் 2 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். ஸோ 6.1ல் இருக்க 9th sum, 10th sum, 6.2ல் இருக்க 4th sum, 6th sum, 5th sum, 6.3ல் இருக்க 4th sum, 7th sum, 8th sum, 6.5ல் இருக்க 3rd sum, 5th sum, 7th sum, and 6.7ம் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். and 6.8ல் இருக்க first sum and 4th sum. and எக்ஸாம்பிளில் பொறுத்தவரையும் 6.5, 6.7, 6.8, அப்புறம் 6.6, 6.23 and 6.41. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிளில் இருக்க இம்பார்ட்டன்ட் சம்ஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்மளோட 7th சாப்டர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ். ஸோ இந்த சாப்டரும் வந்து 2 5 மார்க் கேட்பாங்க. ஸோ எக்ஸசைஸ் 7.1லேருந்து உங்களுக்கு 2nd sum, 3rd sum, 7th sum, 8th sum, 9th sum, 10th sum, and 1.2லேருந்து 7th sum, 8th sum, 9th sum, 10th sum, and exercise 7.5லேருந்து 8th sum, 10th sum, 12th sum, and exercise 7.7லேருந்து firstல 3rd subdivision and secondலையும் 3rd subdivision, and exercise 7.8லேருந்து 2nd sum, 4th sum, 8th sum, 11th sum, 12th sum, and 7.3லேருந்தும் first sum and 5thல 2nd subdivision. and example பொறுத்தவரையும் example 7.5, 7.6, 7.7, 7.8லேருந்து 7.18 வரையும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான். and 7.44, 7.45, 7.31, 7.57, 7.60, 7.61லேருந்து 7.65 and 7.69 இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிளில் இருக்க இம்பார்ட்டன்ட் சம்ஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து 8th சாப்டர் டிஃப்ரென்ஷியல்ஸ் அண்ட் பார்ஷியல் டிரைவேட்டிவ்ஸ். ஸோ இதுலேருந்து எக்ஸசைஸ் 8.4ல் இருக்க 2nd sum, 6th sum, 7th sum, 8th sum, and எக்ஸசைஸ் 8.7ல் இருக்க 2nd sumலேருந்து 6th sum. அதே மாதிரி எக்ஸாம்பிளை பொறுத்தவரையும் 8.14 and 8.22. அண்ட் நெக்ஸ்ட் நம்மளோட 9th சாப்டர்லேருந்து உங்களுக்கு 2 5 மார்க் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ 9th சாப்டர்லேருந்து எக்ஸசைஸ் 9.3ல் இருக்க ஃபர்ஸ்ட் சம், செகண்டில் 4th சப்டிவிஷன்லேருந்து 11th சப்டிவிஷன் வரையும் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். அதே மாதிரி 9.8ல் வந்து ஃபுல்லாக தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு, 4th, 5th, 6th அதுலேருந்து ஃபுல்லாக 10 sums வரையும் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். அதே மாதிரி எக்ஸசைஸ் 9.9ல் இருக்க 6th sum நீங்கள் பார்க்கணும். இது மாதிரி எக்ஸாம்பிளை பொறுத்தவரையும் 9.16, 9.18, 9.21, 9.26, 9.26லேருந்து 9.30 வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகும். அண்ட் 9.49, 9.50லேருந்து உங்களுக்கு 9.53 வரையும் உங்களுக்கு ஃபுல்லாக 5 மார்க்ஸ் கவர் ஆகும். அதே மாதிரி 9.64லேருந்து 9.68 வரையும் உங்களுக்கு ஃபுல்லாக 5 மார்க் கவர் ஆகும். அண்ட் அதே மாதிரி 9.60 உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் தான். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட 10th சாப்டர். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு ஒரு 5 மார்க் கேட்பாங்க. ஸோ இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் 5 மார்க் வந்து எக்ஸசைஸ் 10.5ல் இருக்க ஃபர்ஸ்ட் சம், 4th ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்லேருந்து 10th சப்டிவிஷன் வரையும் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். அதே மாதிரி எக்ஸசைஸ் 10.6 வந்து ஃபுல்லாக தான் நீங்கள் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் சம்லேருந்து 8th சம் வரையும் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். அதே மாதிரி எக்ஸசைஸ் 10.8ம் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். 10.7ம் நீங்கள் ஃபுல்லாக தான் பார்க்கணும். அதே மாதிரி எக்ஸாம்பிளை பொறுத்தவரையும் 10.11லேருந்து
10.15 வரையும் உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகும். அதே மாதிரி 10.17லேருந்து 10.21 வரை உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகும். வேறு 10.23லேருந்து 10.25 வரையும் உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகும். அண்ட் 10.29ம் 10.30ம் உங்களுக்கு இதில் இருக்க இம்பார்ட்டண்ட் சம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இந்த சாப்டர் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். இதுலேருந்து உங்களுக்கு ஒரு 5 மார்க் கவர் ஆகும். ஸோ இதில் இருக்க இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம் வந்து எக்ஸசைஸ் 11.2ல் இருக்க செகண்ட் சம், ஃபோர்த்து சம், சிக்ஸ்த்து சம், செவன்த்து சம், அண்ட் 11.3ல் இருக்க தேர்ட் சம், ஃபோர்த் சம், ஃபிஃப்த்து சம், அண்ட் 11.4ல் இருக்க செவன்த்து சம், அண்ட் 11.5ல் இருக்க ஃபிஃப்த்து சம், சிக்ஸ்த்து சம், செவன்த்து சம், எயித்து சம். அதே மாதிரி எக்ஸாம்பிளை பொறுத்தவரையும் 11.10, 11.14, 11.15, 11.16, 11.12 இம்பார்ட்டன்ட் தான், 11.17, 11.18, அப்புறம் 11.20லேருந்து 11.22 உங்களுக்கு ஃபுல்லாக வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் தான். அண்ட் லாஸ்ட் நம்மளோட 12th சாப்டர் டிஸ்க்ரீட் மேத்தமேட்டிக்ஸ். ஸோ இதுலேருந்து ஒரு 5 மார்க் கவர் ஆகும். இந்த சாப்டர் வந்து சின்ன சாப்டர் தான், 12.3 வரையும் தான் எக்ஸசைஸ் இருக்குது. ஸோ இதில் இருக்க எல்லா 5 மார்க்கும் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ எக்ஸசைஸ் 12.1ல் இருக்க 5th சம், 8th சம், 9th சம், 10th சம், அண்ட் 12.2ல் இருக்க 6th-லேருந்து 15th சம் வரையும் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். அதே மாதிரி எக்ஸாம்பிளை பொறுத்த வரையும் 12.9 அதுலேருந்து 12.11 அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து 12.19. ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிளில் இருக்க இம்பார்ட்டன்ட் 5 மார்க். ஸோ நான் எல்லா சாப்டரில் இருக்க இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணி பாருங்கள். அண்ட் எல்லா இம்பார்ட்டண்ட்டும் பாருங்கள். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சாப்டர், 6th, 11th, 12th, 4th சாப்டர், 5th சாப்டர். ஸோ இது வந்து நீங்கள் ஃபுல்லாக கண்டிப்பாக நல்லா பாருங்கள். அதாவது சாப்டர்லேருந்து இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து கண்டிப்பாக பாருங்கள். அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக 7 out of 7 5 மார்க்ஸ் வந்து பப்ளிக் எக்ஸாமில் அட்டென்ட் பண்ணலாம். ஸோ பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ.